அப்போ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் அவங்க சர்க்கரை நோயினுடைய அடிப்படையான ஒரு காரணம். அப்போது கண்டிப்பாக சத்து குறைபாடுங்கிறது இருக்கும், நரம்பு மண்டல பாதிப்புங்கிறது இருக்கும். என்ன பிரச்சனைகளை உருவாக்கும்? ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் பிபி ஹையாக இருக்குன்னா பிபி ட்ரக் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆனால் அங்கே நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருக்கும். அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆனால் அங்கே நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஃபர்டிலிட்டிக்காக ஒரு விஷயத்துக்கு போயிருப்போம், அப்போ நமக்கு அந்த அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் பிசிஓஎஸ் சித்தா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் MS விஷயானந்தினி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனை உடலில் என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மெயினாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நரம்பு மண்டலம் தான். ஏன்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவ்வளோ இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவில் இருந்து முழுமையான சத்துப்பொருள் உறிஞ்சப்படலைங்கிறதுனால தான் அவங்களுக்கு சர்க்கரை வியாதியே வந்திருக்கு. அப்போ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் அவங்க சர்க்கரை நோயினுடைய அடிப்படையான ஒரு காரணம். அப்போது கண்டிப்பாக சத்து குறைபாடுங்கிறது இருக்கும், நரம்பு மண்டல பாதிப்புங்கிறது இருக்கும். என்ன பிரச்சனைகளை உருவாக்கும்? கை கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நரம்புகளில் வலி ஏற்படலாம், குத்தல் வரும், கொடைச்சல் இருக்கும், எரிச்சல் இருக்கும், நெருப்பில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கால் உணர்வு இருக்காது, மதமதப்பு இருக்கும், ஏதாவது குத்துனா கூட நமக்கு அந்த உணர்வு தெரியாது. இது எல்லாமே ரத்தம் வந்தால் கூட யாராவது முன்னாடி நடந்து போகிறவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ரத்தமாக இருக்குது நடந்து போகிற இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குடல் ஆரோக்கியம், வயிற்று பிரச்சனை, அடிக்கடி மலச்சிக்கல் இருக்கிறது, அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுறது, இது குடல் சார்ந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா சிறுநீரக நோய் தொற்று. சிறுநீரகத்தினுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால சிறுநீர் முழுமையாக வெளியேறாமல் தடுத்து போகிறது, இல்லைனா கொஞ்சம் ரெசிடியல் யூரின்னு சொல்லுவோம், அது எப்பயுமே பிளாடரில் இருக்கும். இதனால் தொடர்ச்சியாக இன்ஃபெக்ஷன் உருவாயிட்டே இருந்து ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதை தொற்று நிறைய பேத்துக்கு உருவாகிறதுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த சிறுநீரக மண்டலத்தினுடைய நரம்பு பிரச்சனை பாதிப்பு ஏற்படுறதுனால உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஆண் பெண் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய பிறப்புறுப்பில் வெடிப்பு, அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனை. பெண்களாக இருந்தால் வறட்சி அதிகமாக இருக்கிறது, அரிப்பு அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனை. இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு நரம்பு மண்டல பாதிப்பு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனை. ஒன்று இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இல்லைனா ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனை நரம்பு மண்டல பாதிப்புனால உருவாகலாம். அதிகமான வியர்வை, ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்குது, இல்லைனா வேர்வை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் நரம்பு மண்டல பாதிப்புனால உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய ரத்த அழுத்தம் அதிகமாகிறது கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க நரம்பு மண்டல பாதிப்புனால இருக்கலாம். குறைவாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப கூடுதலாகவும் போகலாம். இதுவும் நரம்பு மண்டல பாதிப்புனால தான் உருவாகுது. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் பிபி ஹையாக இருக்குன்னா பிபி ட்ரக் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆனால் அங்கே நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருக்கும். அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆனால் அங்கே நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஃபர்டிலிட்டிக்காக ஒரு விஷயத்துக்கு போயிருப்போம், அப்போ நமக்கு அந்த இடத்துல நர்வஸ் சிஸ்டம் தான் பிரச்சனை, நரம்பு மண்டலம் தான் பாதிச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. மலச்சிக்கல் இருக்குது, நம்ம டெய்லி போய் நம்ம மலச்சிக்கலுக்காக டல்கோலெக்ஸ் மாதிரியான மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த இடத்துல நரம்பு மண்டல பிரச்சனைனால தான் நமக்கு மலச்சிக்கல் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நரம்பு மண்டலம் பாதிப்புங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக இருக்கணும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். தொட்டாஞ்சினிங்கி பொடி ஈஸியாக நமக்கு கிடைக்கும், டச் மீ நாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 2 மிளகு தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இந்த மாதிரி குடிக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு கட்டுப்படாத ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்து பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் அது அளவு அதிகமாகிறதுனால தான் நரம்பு மண்டலம் பாதிப்பாகும். குளுட்டாதயோன் அப்படிங்கிற அளவு குறையிறதுக்கும்
அதே மாதிரி லிப்பிட் பெராக்சிடேஷன் அப்படிங்கிற விஷயம் குறையிறதுக்கும், இதனால் செல்களுடைய ஆற்றல் மேம்படும், அந்த அளவை குறைக்கிறதுக்கும், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும், உங்கள் கணையத்தினுடைய செயல்பாடு திறனை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருந்து உங்களுடைய ஹார்ட்டு, கிட்னி, நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த தொட்டாஞ்சினிங்கி பொடி. ஸோ இது அறிவியல் பூர்வமாக நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தினா மட்டும்தான் இத்தனை மண்டலத்தினுடைய பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதுக்காக தொட்டாஞ்சினிங்கி மிளகு கஷாயமும் நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுடைய பல பக்க விளைவுகளை நம்மளால் சரி செய்ய முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.